என்னடாச்சு? வா போலாம். யோ எங்கயா போறது? பாகில 10 பைசா இல்ல, போட்டுக்கிறது கூட துணி இல்ல. இந்த 200 ரூபாய் புடி. இந்தாரு, இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் அமெரிக்காவுக்கு போறதா? சரி இந்த 200 உள்ள இதே உள்ள பார்க்காத. நீ மட்டும் அந்த 5 லட்சத்தை வச்சு வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு நல்லா இரு. நான் இந்த 200 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஏய் புரியுற மாதிரி பேசு. அது உன்ட்டு 5 லட்ச ரூபா இருக்குல்ல, அதில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தேன்னா நானும் வட்டிக்கெல்லாம் கொடுத்து ஏதோ என் வண்டியை ஓட்டிப்பேன். கொஞ்சம்னா எவ்வளோ? அதில் பாதி. பாதியா? டேய் எனக்கு பசங்க இருக்காங்கடா. எனக்கும் பொண்டாட்டி இருக்கானா. இவ எப்படா வந்தா? இப்போதான் வர வழியில ஒரு கோவில்ல பார்த்தனா. சரி சரி வா போலாம். பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். ஏய் போய் சொல்லாதடா, நான் ஸ்கூலுக்கு போறேன். டேய் போ போ. வந்துட்டியா? கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். இவ்வளவு நாள் எங்கடா போய் சுத்திட்டு வந்த? என் கால் வலிக்கு மருந்தாவது வாங்கிட்டு வந்தியாடா? ஏதாவது 4 மாத்திரை வாங்கி கொடு. அதை தின்னுபிட்டு ஒரேடியா செத்தாவது தொலை. யார் அழுவ போறா? டேய் உன்னை பெத்தவ செத்து போறேங்கிற போய் தொலைங்கிறிய. டேய் பெரியவனே, அந்த டப்பாவுல இருக்க எல்லா மாத்திரையும் எடுத்துக்கிட்டு வாடா, போட்டு தொலைகிறேன். இந்தாடா 2 லட்சம் எண்ணி பாத்துக்கோ. அப்பா அப்பா பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு, வந்து பாருங்க. என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியல, வந்து பாருங்க. சரி வா. ஐயோ அம்மா. கேள்வி கேள்வி. டேய் என்னடா பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலப்பா, மாத்திரை கேட்டாங்க, இதுல இருந்து 4 எடுத்து கொடுத்தேன். இந்த டப்பாவோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கோடி ரூபாய். கோடி ரூபாவா? 1 கோடி ரூபாய். அம்மா கிளம்பா, பசங்களை கூட்டிட்டு கிளம்பு. எங்கடா? நம்ம ஊருக்கு. டேய் பெரியவனே, உன் அப்பா என்ன உசுரோட கொல்ல போறான். அதனால நீயே எல்லா மாத்திரையும் எடுத்து வச்சுடா. பாட்டி இந்த டப்பால நான் எல்லா மாத்திரையும் எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க.